மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். குரு பகவான் என்றால் என்ன? குரு என்றால் அஞ்ஞானமாகிய இருளை அகற்றுகின்றவர், உயர்ந்த நிலையை, உயர்ந்த ஸ்தானத்தை காண்பிக்கிறவர் தான் குரு பகவான். தங்கத்திற்கு அதிபதி, செல்வத்திற்கு அதிபதி, அளவிலான செல்வத்திற்கு அதிபதி, உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த ஆற்றலையும் வாழ்க்கையில் தரக்கூடியவர் இந்த குரு பகவான். நீதிமான், நேர்மை, நீதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்றவற்றுக்கு குரு பகவானுடைய பலம் ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக தேவை. ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானை புத்திரகாரகன் என்றும் தனக்காரகன் என்றும் அழைக்கின்றார்கள். இந்த குரு பகவானுடைய சொந்த வீடுகள் தனுசு, மீனராசிக்கு உரியவர். கடகம் உச்ச வீடாகவும் மகரம் நீச்ச வீடாகவும் கொண்டவர். பஞ்சபூதங்களில் ஆகாய தத்துவத்தை குறிக்கின்றவர். மஞ்சள் நிறத்தவர், புஷ்பராக கல்லுக்கு உரியவர். சாத்வீகமான குணம் கொண்டவர். இனிப்பு பதார்த்தத்தை விரும்பி புசிக்கின்றவர். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல பலம் பெற்று இருந்தால் நல்ல அழகான, அதிர்ஷ்டமான, அன்பான குழந்தைகளை தரக்கூடியவர். குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை தன்னுடைய விசேஷ பார்வையால் ஒரு ஜாதகத்தில் பார்க்கின்றவர். தன்னுடைய விசேஷமான பார்வையால் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து தருகின்றவர். ஜனனகால ஜாதகத்தில் குருவும் புதனும் சுபத்தன்மை பெற்று சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் நல்ல அதிர்ஷ்டசாலிகளாகவும் திகழ்வார். அளவிலா செல்வத்திற்கும் புண்ணிய செயல்களுக்கும் வித்தானவர் இந்த குரு பகவான். சுப நிகழ்ச்சிகளுக்கு, ஒரு மனிதருக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் இந்த குரு பகவானே மூல காரணம். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதல், பூமி பூஜை, திருமணம், வேலைவாய்ப்பு, வெளிநாடு யோகம் போன்ற அனைத்து விதமான நல்ல சுப காரியங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலம் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக தேவைப்படுகின்றது. இப்பொழுது நாம் இந்த வருடத்திற்கான 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இப்போ பயிற்சியாகி வந்திருக்காரு. 9, 12ஆம் இடத்துக்கு அதிபதி. மேஷராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் அதிபதி. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு, அதாவது சுப செலவுகளை இந்த குரு பகவான் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7ஆம் இடத்துல ஏற்படுறது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் என்று சொல்வாங்க. திருமண வயது வந்த பெண்களுக்கு திருமண யோகம் இப்போ கைகூடி வரும். வெளிநாடு யோகம் கிடைக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மனநிலை இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல தருவார். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பேரும் புகழும் செல்வ நிலையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். இடப்பெயர்ச்சி, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் நல்ல அனுகூலமான இடப்பெயர்ச்சி கிடைக்கும். ரொம்ப நாளாக நின்று போயிருந்த கோர்ட்டு கேஸ், பூர்வீக சொத்துக்கள் பற்றின நீதிமன்ற வழக்குகள் வெற்றியை இப்போ சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலமான ராசிகள், அதாவது சிம்ம ராசி, தனுசு ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. முக்கியமாக செவ்வாயுடைய நட்சத்திரங்கள், அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களால் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கான உரிய பரிகாரம் என்னன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரை வணங்கி வழிபாடு செய்து கிரிவலம் சென்று வந்தால் நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். மேஷராசிகளில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை அடையலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடமாகிய ரணரோக சத்ருஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து பயிற்சியாகி வந்திருக்காரு. இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வந்து தீமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து காமிக்குது. 8-11 கூடியவர் அஷ்டமாதிபதி லாபாதிபதி ஆகிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் நீதிமன்ற வழக்குகள் வந்து ஏற்படும். பொருளாதார ரீதியாக செலவுகள் வந்து அதிகமாக ஏற்படும். காஸ்ட்லியான திங்ஸ் அதாவது செல்ஃபோன், அப்புறம் விலை உயர்ந்த நகைகள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி போன்ற கார்டு விஷயங்கள் வந்து பொருட்கள் வந்து தொலைந்து போவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. புதிய வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல்நலத்தில் கவனம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுகின்றது. எதிரிகள் வந்து தொல்லை, போட்டி, பொறாமை இது வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடும். வியாபாரத்திலையும் சரி, அக்கம் பக்கத்தில் குடும்பத்திலையும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலையும் போட்டி பொறாமை வந்து அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகள் அதிகமாக உருவாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கான பரிகாரம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு 6 நெய் விளக்கு ஏற்றி வைத்து அங்கே இருக்கிற ஈஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குரு பகவானால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் வந்து கெடுதல் பலன்கள் வந்து குறையும். மிதுனராசி வந்து இயற்கையாகவே காற்று தன்மையை உடையது. மிதுனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 7-10 கூடியவர், தொழில் ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி. இவர் வந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு தன்மைகளை நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்வாங்க. குழந்தை பாக்கியம் இதுவரை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் வந்து மனம் வந்து ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். தொழில் விஷயங்கள் நல்ல அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் விசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு நல்ல விசா வந்து கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் வந்து குறையும். பணம் வந்து அதிகமாக வருமானத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முக்கியமாக வந்து குறையும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை வந்து ஏற்படும். மிதுனராசிக்காரான பரிகாரங்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு 5 நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குரு பகவானால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும். கெடுபலன்கள் குறையும். நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடக்கின்றவர்களுக்கு குரு பகவானால் வரக்கூடிய யோக பலன்கள் அதிகமாக விருத்தியாகும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி 4ஆம் இடம் 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானத்தில் இருந்து மாறி 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம குருவாக இந்த குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் உடல்நல பாதிப்புகள் வந்து உண்டாகும். கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. 6ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளோ விசேஷமாக நல்ல பலன்களை கொடுக்காது. உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும். செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அசையாத சொத்துக்கள், வீடு, நிலபுலன்கள், வண்டி வாகன வகையில் ரிப்பேர்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. குரு பகவானுக்குரிய பரிகாரங்கள். கடகராசியை பிறந்தவர்களுக்கு திருவானிக்காவல். கடகராசி வந்து நீர் ராசி. திருவானிக்காவல் இருக்கிற ஜலகண்டேஸ்வரையும் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் இந்த குரு பகவானால் உண்டாகக்கூடிய கெடுபலங்கள் வந்து குறையும். சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5-8க்கு உரியவர்.
அஷ்டமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. சிம்மராசிக்கு குரு பகவான் வந்து 2ஆம் இடமாகிய கன்னியா ராசியிலிருந்து விலகி 3ஆம் இடமாகிய இளைய சகோதர ஸ்தானத்துக்கு, தைரிய ஸ்தானத்துக்கு, வீரதீர பராக்கிரம ஸ்தானத்துக்கு இந்த குரு பகவானவர் பயிற்சியாகி போகிறார். குழந்தைகளுடைய கல்வி நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சுப செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. 5க்குரிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. குழந்தைகளுடைய கல்வி வந்து நல்லபடியாக அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மன தெளிவுகள் வந்து உண்டாகும். ஆன்மீக எண்ணங்கள் மனதிலே வந்து அதிகமாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு பரிகாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலை சென்று அங்கிருக்கும் அருணாச்சலேஸ்வரரையும் கிரிவலம் வந்து வழிபாடு செய்வதால் நல்ல குரு பகவானால் உண்டாகக்கூடிய கெடுபலங்கள் வந்து குறையும். கன்னியா ராசிக்கு ஜென்ம ராசியிலிருந்து குரு பகவான் மாறி 2ஆம் இடத்துக்கு போகிறார். இது வந்து தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல இடம் குரு பகவானுக்கு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு குரு வந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு சொந்தக்காரர். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடத்திரஸ்தானத்துக்கு உரியவர். இந்த குரு பகவான் 4, 7க்குரிய குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடக்கும். காதலில் இருப்பவர்களுக்கு, காதல் செய்கிறவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆதரவும் அன்பும் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். பொருள்கள் அபிவிருத்தியாகும். செய்யக்கூடிய தொழில் நல்ல சுபிட்சத்தை வந்து கொடுக்கும். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். கடன் தொல்லைகள், இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையும். சொந்த வீடு, வண்டி, வாகன யோகம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். கன்னியா ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சிக்கான பரிகாரங்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு வியாழக்கிழமை அன்று சென்று அங்கிருக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கு 5 நெய் விளக்கு ஏற்றி தரிசனம் செய்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குரு பகவானால் உண்டாகக்கூடிய பலன்கள் மேலும் விருத்தியாகும். துலா ராசிக்காரர்களுக்கு 3, 6 குரு பகவான். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து ஜென்ம ராசியில் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள், தொழில் வந்து அதிகமாகும். உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படும். எதிரிகள் தொல்லை அதிகமாகும். கோர்ட்டு கேஸ் போன்ற நீதிமன்ற வழக்குகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. துளாராசிக்கான சிறப்பு பரிகாரங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதால் இந்த குரு பகவானால் உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து விடுதலை வந்து கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 2, 5ஆம் இடத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதி. இவர் வந்து விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்துல துலா ராசியில் குரு பகவான் வந்து வந்திருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. செலவுகள் வந்து அதிகமாகும். குடும்பத்தில் வர செலவுகள் வந்து சுப செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. குழந்தைகளுடைய படிப்பு, அவருடைய திறமை வந்து வெளிப்பாடுகள் வந்து ஏற்படும். வெளி உலகத்துக்கு குழந்தைகளுடைய திறமை வந்து குரு பகவான் வந்து வெளிக்கொண்டு வருவார். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். புத்திர வகையில் அனுகூலமில்லாத சில பலன்களும் வந்து இதனால் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் வந்து அனுகூலமில்லாத பலன்களையும் வந்து கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் வந்து குறையும். கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நீர் ராசி. விருச்சிக ராசி வந்து நீர் ராசியாக இருக்கிறதுனால திருவானைக்காவல் சென்று ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் ஜலகண்டேஸ்வரரையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் இந்த குருவால் வரக்கூடிய கெடுபலங்கள் வந்து குறையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் மாறி லாபஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு.
தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான். இதனால் சொந்த வீடு, வாகன யோகம், நிலபுலங்கள் வந்து அமையும். வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல உத்தியோகம் வந்து கிடைக்கும். லாபங்கள் வந்து தொழிலில் வந்து அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும். ஏற்கனவே 7 சனி நடந்துட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக, மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும், வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் வந்து நல்லபடியாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்கான பரிகாரங்கள். தனுசு ராசிக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வந்தால் வாழ்க்கையில நல்ல உன்னத நிலையை அடையலாம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து மாறி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்துக்கு போகிறார். இந்த குரு பயிற்சி தொழில் ரீதியாக ரொம்ப கெடுபலங்களை ரொம்ப அதிகமாக தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழிலில் உற்பத்தி வந்து குறையும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். பொருளாதார ரீதியாக நிதி நெருக்கடிகள் ஏற்படும். பொருளாதார தடைகள் வந்து இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 3-12 விரையாதிபதி போய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஸோ தொழிலில் நஷ்டங்கள், இழப்புகள் ஏற்படும். கூட்டு தொழிலில் நஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டாகும். ஏற்கனவே மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது இந்த வருஷம் வந்து 7 சனி வர ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து அவ்வளோ விசேஷமாக இல்லை. குரு பயிற்சிக்கான சிறப்பு பரிகாரங்கள். மகர ராசியிலே பிறந்தவங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரருக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு 8 நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குரு பகவானால் வரக்கூடிய கெடுபடங்கள் வந்து குறையும். கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். கும்பராசிக்கு தன லாபாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் தற்சமயம் இருந்து 9ஆம் இடத்துக்கு ராசி மாறி வருகிறார். இந்த குரு பயிற்சி பலன்கள் மிக சிறப்பான முறையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து அமைஞ்சிருக்கு. குரு பகவானுடைய அமைப்பு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், வெளிநாடு யோகம், நல்ல வெளிநாட்டில் உத்தியோகம் தரவனுக்கு வெளிநாட்டில் வந்து நல்ல வேலை வந்து கிடைக்கும். சுப காரியங்கள், குடும்பஸ்தானத்தில் இருக்க அதிபதியான குருவான் 9ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு திருமணம் வந்து கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு கிடைக்கும். லாபாதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துக்குனால விசேஷமான லாபங்கள் வந்து தொழிலில் வந்து அதிகமாக கிடைக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். ஸோ இது வந்து ஒரு சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் மனசு மகிழ்ச்சியும் மனசு நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி பலன்கள். கும்பராசிகளுக்கான சிறப்பு குரு பயிற்சி பரிகாரங்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காளகஸ்தி ஒரு வியாழக்கிழமைக்கு காளகஸ்தி போயிட்டு அங்கே வந்து 8 நெய் விளக்கு ஏற்றி காளகஸ்தீஸ்வரியை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குரு பகவானால் உண்டாகக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் இன்னும் அதிகமாக விருத்தியாகும். மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடமாகிய கடத்தஸ்தானத்திலிருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அஷ்டபத்து குருன்னு சொல்லுவாங்க. மீனராசிக்கு ராசி அதிபதி குரு பகவான், தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. இந்த 1-10 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்து அஷ்டமஸ்தானத்தை போகிறது தொழில் ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்காது. அவமானப்படக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும். விபத்துக்கள், திடீர்னு எதிர்பாராத விபத்துக்கள் வந்து நடக்கும். தொழிலில் நஷ்டங்கள், இழப்புகள் வந்து ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல அவமானப்படுத்தப்படக்கூடிய சம்பவங்கள் வந்து நடக்கும். உடல்நல பாதிப்புகள் வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் சொல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கான சிறப்பு குரு பயிற்சி பரிகாரங்கள். மீனராசிக்காரர்களுக்கு திருவானைக்காவல் இருக்கிற ஜலகண்டேஸ்வரரை 12 நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை அன்றைக்கு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குரு பகவானால் வரக்கூடிய அஷ்டபத்து குருவனால் வரக்கூடிய தீமையான பலன்கள் வந்து விலகும். அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சிக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள மினாலியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.